இது வந்து ஸ்ப்ளெண்டர் கார்பரேட்ரு. இதெல்லாம் ரொம்ப டெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ டெஸ்டரை போட்டு சுரண்டினேன். இதை வச்சு சுரண்டி எடுத்தேன் எல்லாத்தையும். ஆமாம், உங்களுக்கு கார்பரேட்ரு கம்ப்ளைண்ட் ஆச்சு, இந்த இடமும் ரொம்ப கருப்பாக இருக்கும் கழட்டினீங்கன்னா எல்லாம் இதை வச்சு நல்லா சுரண்டி எடுக்கணும். இப்போ எல்லாம் சுரண்டி எடுத்துருக்கேன். அதுவே அதிக நேரம் ஆகிடுச்சு. மேலாப்பில் உள்ள க்ளீன் பண்ணிட்டேன். ஸ்ப்ளெண்டர் கார்பரேட்ரு இதெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துக்கணும். அது கார்பரேட் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ வெள்ளையாக இருக்கா, இவ்வளோ கருப்பாக இருந்துச்சு. சுரண்டி எடுத்தேன். நல்லா சுரண்டி எடுத்து நல்லா விரலை போட்டு தேய்ச்சி எடுத்துக்கணும். இல்லாட்டினாக்க உங்களுக்கு தான் சிரமம். கலட்டிட்டு பண்ணிங்கன்னா டெஸ்ட்டுக்கு முன்னாடி உள்ளே போயிடும். இந்த காலத்தில் பிடிச்சதோ தெரியலையா. ஏற்கூர் ஜாமாக இருக்குது. அதனால் அதை கூட க்ளீன் பண்ண முடியாது, கட்ட முடியாது. கார்பை கட்டியும் அப்படி எல்லா ஹோல்ஸ்லேயும் பெட்ரோல் விடுங்க. உள்ளது அடப்பு இருந்துட்டேன். உள்ளே விட்டு வீடு க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா ப்ரெஷ்ஷை விட்டு நல்லா உள்ளே தேய்ச்சிடணும். முக்கியமாக இந்த ஹோல்ஸ்லாம் ப்ரெஷ்ஷை விடணும். ஹோல்ஸ் இருக்குல்ல, அடப்பு இடப்பு இருந்தால் வந்துடும். நல்லா பாத்திரம் விளக்குனாப்புல இந்த இடத்த நல்லா தேய்க்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. தேய்ச்சிங்கன்னாத்தான் போங்க. அங்கே இந்த இதில் நல்லா விரல் உள்ள கடைசியோட ஓடி துண்டுவரில் விடுங்க. துண்டுவரில் விட்டு நல்லா தேய்ங்க. நல்லா தேய்ச்சிட்டு துண்டுவரில் விட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஜனம் இந்த ரெண்டு ஜெட்டு போட்டு எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸை போட்டு மூட்டையும் ஒரு அடி அடிச்சிடணும். கார்பெட்டு கப்பு இதுதான் மெயின். ரெண்டு ஜெட்டு ஏறு கொடுத்துறேன். ஜெட்டு கார்பரேட் ரெண்டையுமே ஏறு கொடுத்துறேன். அந்த ஜெட்டை ஏறு கொடுத்தேன். இந்த கார்பரேட்டில் மாறி லைட் பண்ணோம்னா இந்த இது முனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு.
எடுத்து போட்டு நல்லா க்ளீன் பண்ணுவோம். மாட்டிட்டு இந்த மாதிரி வேலை செய்ய தான் பார்த்துக்கணும். ஆமாம். ஓகே, ஓரிங்க லைட்டாக பேஸ்ட் போட்டு வைக்கணும். ஓகே, நான் மாட்டிக்கிறேன். கார்பெட்டரையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கப்பு மட்டும் லைட்டாக ஓரிங்க கட் பண்ணி மாட்டாப்பில் வரும். நான் கட் பண்ணி மாட்டிக்கிறேன். ஏற்கனவே அந்த வீடியோ போட்டு பேஸ்ட் வச்ச வீடியோ. அடுத்து என்னன்னாக்கு அலாய்வில் பெயிண்ட் அடிச்சுட்டு பாருங்கள். ஸ்ப்ரே பெயிண்ட் தான் வாங்கி அடித்தேன். எப்படி அடித்தேங்கிற இதுக்கு முன்னாடி லைவ் வீடியோ ஒன்று போட்டுருப்பேன். அந்த லைவ் வீடியோவில் பாருங்கள் டயரில் பெயிண்டே பட்டிருக்காது. டயரில் பெயிண்ட்டு படாமல் டயரை கலட்டாமல் அடிச்சிருக்கேன். எப்படி அடிச்சிருக்கேங்கிற பாருங்கள். ஆமாம், அந்த லைவ் வீடியோவில் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். டயரை கலட்டவே இல்லை, அப்படியே ஏற மட்டும் கழட்டி விட்டு அடிச்சிருக்கேன். பாருங்கள், பெயிண்ட் டயரில் சுத்தமாக ஒன்றும் கூட இல்லை வரும். அந்த லைவ் வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும்.